வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 7 பார்க்க போகிறோம். எடுத்தோடனே பார்த்தோம் அப்படின்னா 100 சீசன் முன்னாடி ப்ரெஸ்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒயிட் டைகர் கிட்டேருந்து பைக் வந்துடுறான். கூடவே சாயும் 100 கிட்டேருந்து வந்துடுறான். இந்த இடத்துல இருக்கிற எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு பைக் கேட்குறான். நீங்கள் 2 பேர் வந்து லீ மின்சங்க ரெக்ரூட் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மின்சங்கா யாரா அவன் அப்படின்ட்டு பைக் வந்து நினச்சிட்டு இருக்கா. அவங்ககிட்ட அவனை பற்றி கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை நான் வந்து அதுக்கெல்லாம் இங்கே வரல. லீ மின்சங் வந்து ஃபெயின் கில்ட்டு கிட்ட சைனா பண்ணிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இல்லை அதெல்லாம் கிடையாது, நான் வந்து வேற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு சாயும் சொல்லிடுறான். போட்டு எல்லாமே கிளம்பிட்டாங்க. நாங்கள் பெரிய விஷயமா இருக்கும்னு நினச்சி வந்தோம். டோட்டல் டைமே வேஸ்ட்டு போங்கடா அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஐக்கு வந்து சொல்கிறாங்க, ரீசெண்டாக ஏராங் டஞ்சன் வந்து இஸ்ராங் லெவலில் இருந்தது வந்து உனக்கு ரொம்ப பிரச்சனை இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒயிட் டைகர்களுக்கு மாதிரி ஏராங்கில் இருக்கிற புது பசங்கள்லாம் ரெட் கேட்டில் நாங்கள் ஒன்றும் சாகோடலை அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நீ வந்து வேறு வழியே இல்லாமல் எங்கள்கிட்ட கடைசியில் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்த போல. ஆனால் அவன் வந்து அந்த அளவுக்கு மோசமாக போகவில்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி அவனை வந்து கிராண்டாக வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு எங்கள் கில்ட்டில் முடிவு பண்ணியிருக்கோம். இல்லை அவன் வந்து எங்களுக்கும் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான். எங்கள் சைடும் நிறைய பேர் இறந்தெல்லாம் போயிருக்காங்க. நீ வந்து மறுபடியும் இன்னொரு ரெஸ்டாரண்ட் ரெக்ரூட் பண்ணலான்னு பார்க்குறியா? நீ என்ன நம்மளுக்குள்ள ஒரு வார் நடக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறியா? டேய், உங்ககிட்டயும் நான் சேம் கொஸ்டின் தான் கேட்குறேன் அப்படின்னு வாசலே 2 பேரும் இப்போ கிளாஷ் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல திடீர்னு ஒரு ரெக்ரூட்டர் வந்து நீங்கள் 2 பேரும் லீமென்ஸுக்காக சண்டை போடுறீங்களா அப்படின்னு கேட்குறான். அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி சொல்லிடுறாங்க. லீமென்ஸோவோ அவனை பற்றி நான் கவலைப்படலாம் அப்படின்னு. என்னன்னா 2 பேரும் ஒரே மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கான். எனக்கு வந்து என்னோட ரிவால்யூஷன் இருக்குது, அதனால தான் இங்கே வந்தேன். ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அவன் கேட்குறான். ஏன் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு இருக்காங்க. எனது லீமென்ஸோட இன்டர்வியூ வருதா? அவன் வந்து ஒரு ஆக்டர் தானே. அவன் வந்து அவன் கூட ஒர்க் பண்ண உமன் கூட அஃபேர் வச்சிருந்தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதில் உண்மையாடி என்ன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இது வந்து ஒரு அப்பாலஜி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், நான் அதில் இன்ட்ரெஸ்டாக இல்லை அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். நான் வந்து லீமென்ஸங், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து ஒரு அவைக்கனான ஒரு பவர்ஃபுல்லான ஹண்டர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து என்னோட ரேங்க் அசஸ் பண்ண போயிடுவேன். நான் இன்னைக்கு அவைக்கனானோ அதுலேருந்து ரொம்ப கஷ்டமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கொடுத்துருக்கிற மிஷன் முடிக்கிறதுக்காக நான் வந்து என்னோட மனசை தேத்திக்கிட்டேன். நான் வந்து ஃபெயின் கேட்டில் ஜாயின் பண்ணி கில் மாஸ்டர் லிமிட்டிகோவுக்கு கீழே சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு இடையிலேருந்து நீங்கள் வந்து படத்துலேருந்து ரிட்டையர் ஆனீங்களா அப்படின்னு கேட்குறான். அவங்ககிட்ட கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க. அவன் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறான், கண்டிப்பாக கிடையாது, எனக்கு வந்து ஏறாங்க டீம் வந்து ரொம்ப நாள் முன்னாடி கிடச்சிருச்சு. ஃபெயின் கில்ட்டோட கான்ட்ராக்ட் வந்து 2 வருஷத்துக்கு தான். இந்த 2 வருஷத்துக்கு மட்டும் தான் நான் வந்து ஒரு ஹண்டராக இருக்க போகிறேன். என்னோட எல்லா ஸ்கேண்டல்ஸையும் மக்கள் மறந்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் நான் வந்து படத்துலலாம் நடிக்க ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அது கூடவே ஏனாங்கில் இருக்கிற ஹண்டரோட அச்சீவ்மெண்ட் எனக்கு இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள இவ்வளோ நினச்சிட்டு அவன் வந்து ஒரு ஓத்து எடுக்கிறான். என்ன ஆனாலும் சரி, நான் வந்து என்னோட மேஜிக் பவர் ஃபர்ஸ்ட்டு மக்களுக்காக சண்டை போடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறான் பிரஸ் கிட்ட. அந்த நேரத்தில் சங்ஜியோட வந்து கீழே வந்துடுறான். அவனை வந்து பற்றி விடுறாங்க. கேமரா மறைக்காத தள்ளி போட அப்படின்னு. அவன் வந்து பில்டிங் உள்ள போகணும், விடுங்க அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, எவ்வளோ தெனா விட்டு இருந்தால் உள்ள போக ட்ரை பண்ணும் அப்படின்னு அந்த கார்டு வந்து சொல்கிறான் அவங்ககிட்ட. அந்த நேரத்தில் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா சேர்மன் கோ வந்து வெளியில் வந்துடுறாரு. ரோடை வந்து இப்படி மறைச்சிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வந்திருக்கிறது வந்து என்னோட கெஸ்ட், இந்த நேரத்தில் உங்களை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா இல்லையா ஹண்டர் சங், நீங்கள் வந்து இந்த பக்கம் வாங்க அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் கண்டுக்கிறாம அவனை உள்ள கூட்டிட்டு போறாரு. அதை பார்த்த உடனே லீவென்ட் சங் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டான். டோட்டல் ஈவெண்ட்டை ஸ்பாயில் பண்ணிட்டா யாராவே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் அந்த பில்டிங்கை பிளாக் பண்ணிட்டாங்க. அசோசியேஷன்ல இருந்து ஏறாங்கன்ற சொல்றான், இவன் வந்து உள்ள அசஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, அது வரைக்கும் யாரும் உள்ள அலோடு இல்லை அப்படின்ட்டு. லீவென்ட் சங் வந்து அவங்ககிட்ட போய் சொல்றான், டே நான் யாரும் தெரியுமா உனக்கு, இன்னும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுறேன் அப்படின்னா அவனோட வேலையை போயிருந்தா அப்படின்னு சொல்றான். எனக்கு யாருனே தெரியாதுடா, நீ வந்து இங்கே பிரச்சனை பண்ண வந்திருக்கு அப்படின்னா அது வந்து ரொம்ப வயசான டெசிஷனா இருக்காது அப்படின்ட்டு அவன் கண்ணனை கழட்டி கட்டுறான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா சங்ஜியோட வந்து உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. உள்ள பார்த்தோம் அப்படின்னா 2 கில் லீடர்ஸும் அவனுக்கு பவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் எனக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு சேர்மன். உன்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உன்னோட அசஸ்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட ஹண்டர் எபிலிட்டி சிஸ்டம் வந்து நான் செக் பண்ணணும். உங்களால் என்னென்ன எபிலிட்டியில் யூஸ் பண்ண முடியும் ஹண்டர் சங் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், என்னால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவனோட ஷேடோ ஆர்மியை வந்து வெளியில் அவைக்கன் பண்ணிடுறான். ஸோ உங்களால் மேஜிக் பவர் வச்சுட்டு ஒரு ஆளை வந்து சமன் பண்ண முடியுமா? ஆமாம், அதை அப்படியே சொல்லலாம். ஹண்டர் சங் சிஃபு சப்மிட் பண்ண ரிப்போர்ட் வந்து நான் பார்த்தேன். உன்னால் இதை விட இன்னும் நிறையா பண்ண முடியும் கரெக்டா? சங் வந்து நினைக்கிறா, சரி ஓகேடா இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் இந்த மாதிரி 100 பேர் சமன் பண்ண முடியும் அப்படின்ட்டு எல்லாரும் வெளியில் வர வைக்கிறான். சுற்றி இருக்கிற 2 இஸ்ராங்கன்ற வந்து பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. என்னோட 100 பேர் வராங்க, உண்மையிலேயே நம்பவே முடியலடா அப்படின்னு. இவ்வளோ மேஜிக் பவர் இவனுக்கு எப்படா கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து என்னையோட பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கா, ஹண்டர் சங்கோட பவர் வந்து இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அவனுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சிடுறாங்க. உனக்கு புது ஹண்டர் லைசன்ஸ் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. நல்லதுடா, இனிமேல் ஸ்பேர் ஆஃப் ஆவரேஜ் செல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சஸ்பிஷனும் இல்லாமல் பண்ணலாம். அதை செல் பண்ணிட்டு வர காசில் நான் வந்து இதை கேர் அப் பண்ணிக்கிறேன். இந்த தடவை டீமன் கேஸ்டர் சண்டை போடுறதுக்கு டைம் வந்துருச்சு. சேர்மன் கோ வந்து சொல்கிறாரு, இதெல்லாம் பார்க்கும்போது நீ தான் உண்மையிலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் கண்ட்ரு, நீ இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து சங் வந்து கிளம்புறா. வர வழியில் பார்த்தோம் அப்படின்னா கில் லீடர்ஸ்லாம் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் கண்ட்ரு ஆனதுக்கு வாழ்த்துக்கள், நான் வந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பைக்கும் சொல்கிறான். சங் வந்து அவங்களை ரிஜெக்ட் பண்ணிடுறான். சாரி, எனக்கு வேறு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து வெளியே போகிறான். வெளியில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஸ் எல்லாம் அவனை ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூலில் அங்கே பார்த்தோம் அப்படின்னா அவனோட தங்கச்சி வந்து லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு இருக்கிறான். கூட இருக்கிற பொண்ணு வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு உன்னோட அண்ணன் இருக்கிறான் டிவியில், ஹிஸ்ட்ரி 10th எக்ஸ்ட்ராங்கட்ட வந்து அப்பியர் ஆயிட்டாங்க அப்படின்னு நியூஸ்ல போடுறாங்க. எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. டிவி நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மைனிங் ஒர்க்கர் நான் சொல்றான், டே நான் 1 hour முன்னாடி உங்களுக்கு சொன்னல, இப்போ பாரு அவன் வந்து ரெஸ்டாரண்ட் ஆயிட்டான், அவன் வந்து யாரையோ கொண்டிருப்பா கண்டிப்பா. இது எல்லாத்துக்கும் சேர்மன் கோதா கைடன்ஸா இருந்திருப்பாரு. அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு நான் பாக்குறேன். ஹண்டர் சங் வந்து ஒரு ரீவாலுவேஷன் அட்டன் பண்ணிருக்கான். டேட்டா பேஸ் அப்டேட் பண்ணல அப்படின்னாலும் அவன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் லெவலில் இருக்கிற ஒரு ரீவாலுவேஷன் அட்டன் பண்ணிட்டான். இதை சாகியும் டிவியில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. இது வந்து இப்போ அவங்க ஊர்ல ஒரு பெரிய நியூஸாவே ஆயிடுச்சு.
2 இயர்ஸ்க்கு அப்புறமா சாய் பேர் ஆனதுக்கு அப்புறமா பெரிய நியூஸ் வந்து இதான் அப்படின்ட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா லீபின்சன் கூட்டிட்டு வந்த பிரஸ் எல்லாருமே அவங்கிட்ட ஓட ஆரம்பிச்சிட்டாங்க நியூஸுக்காக. இங்க பார்த்தோம் அப்படின்னா ஜினோட ஆஃபீஸ்ல அவங்க அப்பா வந்து அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அவன் வந்து சொல்றான், சங்க வந்து என்னால ரெக்ரூட் பண்ண முடியல. ஆமா அதுதான் உண்மை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். சங் வந்து அவங்ககிட்ட சொல்லிடுறான், எனக்கு தனியா முடிக்க வேண்டிய ஒரு வேலை இருக்கு அப்படின்னு. அதை முடிக்கணும் அப்படின்னா நான் வந்து கண்டினியூஸா ஃபைட் பண்ணிட்டே இருக்கணும், இதை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கணும். இந்த நேரத்தில் நான் வந்து எதனா ஒரு ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணேன் அப்படின்னா என்னோட ப்ராசஸ் வந்து பயங்கரமா ஸ்லோ பண்ணிடும் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிடுறான். சங் வந்து என்னைய ஃபாலோ பண்ண சொன்னா அவங்க அப்பா வந்து கேட்கிறாரு, உன்னோட முடிவு வந்து எவ்வளவு செல்ஃபிஷா இருக்குன்னு பாக்குறியா? நான் முதல்ல இந்த பொறுப்பு வந்து உங்க அண்ணன் ஜின்சன் கிட்ட தான் ஒப்படைச்சிருந்தேன். அதுக்கப்புறமா நீ வந்து பெரிய ஸ்பீச் எல்லாம் கொடுத்த மாதிரி பேச்சு மட்டும் தான் கொடுக்குறேன், நீ வந்து ஒன்னத்தையும் சாதிக்கல. ஆனா இப்போ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீ தனியா போகணும் அப்படின்னு நினைக்கிறியா? இது வந்து உனக்கே நல்லா இருக்கான்னு சொல்லு. அவன் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுத்துறான். என்னை உண்மையிலே மன்னிச்சிருங்கப்பா, நீ என்ன சொன்னாலும் நான் வந்து சங் கூட தான் போறேன் அப்படின்னு முடிவு எடுத்துறான். நீ வந்து போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் முடிவு பண்ணிட்டு போனோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. பார்த்தோம் அப்படின்னா வெளியில சங்க வந்து பிரஸ் மீடியா எல்லாம் சுத்தி வச்சிட்டாங்க. நீ வந்து பிரஸ் மீடியா எல்லாம் தள்ளி விட்டு அவங்க கூட சண்டை போட்டு போகாத. அவங்க கூட சண்டை போட்டு அப்படின்னா உன்னோட டைம் எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். நான் வந்து உன்னை வீட்டில் விட்டுறவா அப்படின்ட்டு பேக் சொல்றான். இல்ல வேணாம் நானே போய்க்கிறேன் அப்படின்ட்டு சங் வந்து என்ன பண்றான் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிட்டு இன்னொரு இடத்த கிளிச் ஆகி போயிட்டு அவனை குடியே மாட்டிக்கிட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி கிளம்பிட்டான். அவன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹண்டர் மட்டும் கிடையாது, ஒரு மேஜாவும் இருக்கிறான் அப்படின்ட்டு ஷோய்க்கு வந்து சொல்றான். பேக் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போயிடுறான். அவன் அவனால நம்ப முடியல. நான் வந்து அவனை லாஸ்டா பார்த்ததை விட இன்னுமே பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிட்டா அப்படின்னு நினைக்கிறான். ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டு அவனை போய் கேட்டுக்கிறான். சங் வந்து போற வழியில நான் வந்து இப்போ எக்யூப்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்டர் ஆக்ஷனுக்கு வந்து போயிடுறாங்க. நீங்க வந்து ஃபயர் பேஸ்ட் அட்டாக்லாம் டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு ஆர்டிஃபேக்ட் தேடுறீங்க கரெக்டா? அது எதுக்காக தேடுறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? டஞ்சன்ல இருக்கிற ஹீட்டை ரெசிஸ்ட் பண்றதுக்கு தான் கேட்கறேன். அப்படி இருக்க பட்சத்தில் இதை ட்ரை பண்ணி பாருங்களா அப்படின்ட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து காட்டுறாங்க. இது வந்து ஒரு ஓவர் கோட் மாதிரி நீங்க வந்து உங்க ட்ரெஸ் பேர்ல போட்டுக்கலாம். இது கூட சேர்ந்து ஒரு ரிங்கும் இருக்குது, வேர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும், கொஞ்சம் அஃபோர்டபுள் கூட தான் அப்படின்ட்டு பிரைஸை காட்டுறான். அதை பார்த்துட்டு சங்குக்கு வந்து தலையை சுத்திடுச்சு. பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்றீங்களா அப்படின்னு கேட்கறான். இல்ல சாரி, எங்க ஸ்டோர்ல வந்து பிரைஸ் எல்லாமே ஃபிக்ஸட் தான். என்ன ஒண்ணுனா இங்க இருக்கிற கிளாஸ் நீ உடச்சா அப்படின்னா இங்க இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே நான் ஃப்ரீயா கொடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றேன். அம்மா அப்ப நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு அவன் கேட்கறான். எங்க ஸ்டோர்ல இருக்கிற கிளாஸ் எல்லாமே மேஜிக் ஃபோர்ஸால ரீன்ஃபோர்ஸ் பண்ணப்பட்டது. இதுகிட்ட மேஜிக் பவர் இருக்கனால இது யாராலுமே உடைக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அதாவது எந்த கிளாஸா அப்படின்னு சங் வந்து கிட்ட போய் பாக்குறான். இது என்ன அவ்வளவு பவர் இருக்கு அப்படின்ட்டு அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அந்த கிளாஸ் வந்து ஒரு பஞ்ச் விட போறான். சங் வந்து அந்த கிளாஸ் உடைக்க போறான் அப்படின்னு பார்த்த உடனே அந்த ஓனர் வந்து பதறிடுச்சு. சும்மா சொன்ன ஜோக் பண்ண அப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். இது உடையலைன்னா கூட சின்ன ஒரு வைப்ரேஷன் வந்து அலாரம் வந்து ட்ரிகர் பண்ணிடும். ஓ சாரி மன்னிச்சிருங்க, நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சகுன்னு சொல்றான். நான் வந்து இனிமே உங்ககிட்ட ஜோக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எனக்கு மற்ற திங்ஸ் எல்லாம் வேணும், அதெல்லாம் காமிங்க அப்படின்னு சொல்றான். அப்படி இருக்க பட்சத்தில் நான் உங்களுக்கு அசிஸ்ட் பண்றேன் அப்படின்ட்டு இன்னொருத்தன் வந்துடுறான். இங்கே வெப்பன்ஸ் எல்லாத்துக்குமே நான் தான் இன்சார்ஜ். அதை பார்த்தோம் அப்படின்னா அந்த கிளாஸ் சங் தொடக்கூட இல்லை, அதுக்குள்ள சின்ன கிராக் விட்டுருச்சு. இங்கே ஒரு கத்தியை பார்த்துட்டு இது எவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு சங் வந்து கேட்கறான். விலையை பார்த்த உடனே மறுபடியும் சங் வந்து ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அது இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு, இந்த கத்தி வந்து கக்காசோட வெனம் ஃபேங்க்கு ஈக்குவலா இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் இதுக்கு எவ்வளோ வேலை அப்படின்ட்டு ஒரு கத்தியை என்னோட இன்வென்டரியில் எடுத்து காட்டுறான். அந்த கத்தியை கணக்கான பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுறான். இது வந்து ஒன் ஆஃப் த மாஸ்டர் ஆஃப் கிராஃப்ட்மேனால செய்யப்பட்டது. இல்ல இது வந்து ஒரு குட்டி கத்தி தான் கடையில் வித்துட்டு இருந்தாங்க. நான் வந்து நினைக்கிறேன் இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 மில்லியனுக்காவது ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு. எழுதே இந்த குட்டி கத்தி வந்து நான் 2.8 மில்லியன் கோல்டு காயின்ஸ் வாங்கினேனே. அவன் வந்து நினைக்கிறான் அவனோட இன்வென்டரி ஷாப்ல இருந்து வாங்கின ஐட்டம் எல்லாமே இங்கே ரியல் வேர்ல்டில் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு. அப்படி இருக்க பட்சத்தில் ஸ்பேர் ஆஃப் ஆவரேஜ் நான் இன்வென்டரியிலே செல் பண்ணக்கூடாது. சரி இப்போ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா? இங்கே வந்து பார்த்தா அப்படின்னா நான் பைக் வந்து அவனே நினைச்சிட்டு இருக்கேன். அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போதைக்கு எந்த லெவலில் இருக்கா அப்படின்றது முக்கியம் கிடையாது. ஒரு அன்யூஷுவலான மேஜிக் பவர் வந்து அவன்கிட்ட இருக்குது. அது கூட சேர்ந்து அவனோட பிசிக்கல் அபிலிட்டி ஸ்ட்ரென்த் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அவனோட செகண்ட் அவேக்கனிங் வந்து ரொம்ப நாள் பண்ணி முடிஞ்சிருக்கணும். ஆனா அவன் வந்து அதை விட பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிட்டாப்போ இதெல்லாம் எப்படிடா பாசிபிள் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஒருவேளை அவளுக்கு வந்து செகண்ட் அவேக்கனிங் நடக்கல அப்படின்னா அந்த சங் வந்து கண்டினியூஸா ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கானோ அப்படின்னு அவளுக்குள்ள நிறைய கேள்வி இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா சங்கோட வீட்டில் அவனோட தங்கச்சி வந்து இருக்கிறா. ஒரு வழியா வெளியில யாருமே இல்லடா, இப்போதைக்கு நான் நிம்மதியா ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னாடி மீடியா பத்தி சொல்லிட்டு இருக்கியா? அவன் வந்து கோமா சொல்லிடுறா, டே நீ டிவி விளையாட வைக்கணும் அப்படின்னா தாராளமாக போ, ஆனா என்னை வந்து இன்வால்வ் பண்ணாத இதுல, இப்போதைக்கு என்கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லடி. சரி ஓகே, நாளையிலேருந்து ஒரு வாரம் இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். என்னது மறுபடியும் போறியா, ஏன்டா போறேன் அப்படின்னு அவன் கேட்கறா. அந்த நேரத்தில் டோர் பெல் வந்து அடிச்சிருது. நாங்கள் வந்து மீடியா பேப்பர் நடச்சிட்டு வெளியில கத்துறான். டே உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லைடா அப்படின்னு. வெளியில பார்த்தோம் அப்படின்னா யோஜனை வந்து பேக்கெல்லாம் தூக்கிட்டு இவன் வீட்டுக்கு வந்துடுறான். யாரா அவன்? இவன் வந்து உங்களோட ஃப்ரெண்டா? ஆமா, நீ வந்து ஜினோட சிஸ்டரா இருக்கணும் ஹாய் அப்படின்னு சொல்றா அவள்கிட்ட. சங் வந்த நேரத்தில் நாளையிலேருந்து ஒரு வாரம் இவன் கூட நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். என்னது நாளையிலேருந்தே வா? சங் வந்து அவனோட ஷோல்டர் பிடிச்சி சிக்னல் கொடுக்குறான். ஆமா நாங்களும் நாளையிலேருந்து ஒர்க் பண்ண போறோம் அப்படின்ட்டு அவளும் சொல்லிடுறான். அவன் வந்து நைட்டு சங்கோட வீட்லயே தூங்கிட்டா. சங் வந்து நைட்டு அவனோட தங்கச்சி பார்த்துட்டு முடிச்சு பார்க்குறான். மீடியா வந்து இப்போதைக்கு சும்மா இருக்காருங்க, ஆனால் அவனுக்கு வந்து எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணிட்டானுங்க நியூஸ்ல. சரி இப்போதைக்கு வெளியில வாங்க அப்படின்ட்டு அவனோட ஷேடோ ஷோல்டர்ஸ் வந்து கூப்பிடுறான். ஃபேங்க்கு வந்து 4 கார்டு இருந்தாங்க கரெக்டா, ஆனால் இன்னும் ஒரு ஆளை காணும் அப்படின்ட்டு அவன் வந்து கேட்கறான். அப்பதான் வந்து நினைச்சு பார்க்குறான் அதை வந்து சீலிங்ல தூக்கி போட்டேன், அதனால ஷேடோ வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல அப்படின்னு. சரி ஓகே, இப்போதைக்கு எதுவும் பெரிய பிரச்சனையா இருக்காது, நீங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, நீங்க 3 பேருமே போதும்னு நினைக்கிறேன். ஒரு கார்டு கிட்ட கை காமிச்சாவது சொல்றான், உனக்கு வந்து நான் 2 சோல்ஜர் கொடுக்குறேன், நீ வந்து என் தங்கச்சியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் வந்து சொல்லிடுறான். அவனை வந்து உன் பொறுப்புல விட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த நேரத்தில் இன்னும் செக்யூரிட்டி நல்லா டைட் பண்ணணும் அப்படின்ட்டு ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுறான். அவனோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்ல பெட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுறான். பரவாயில்ல, கடைசியில் ஒரு வழியா நானும் சொசைட்டிக்கு ஏதோ கான்ட்ரிபியூட் பண்றேன்ப்பா அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். இங்க காலையில பார்த்தோம் அப்படின்னா அவனோட ஃப்ரெண்டும் கார்ல கிளம்பிடுறாங்க. ஓகே நான் கிளம்பி வந்துட்டோம், இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு சங் வந்து கேட்கறான். நீ வந்து வீட்டை விட்டு ஓடி வரணும் அப்படின்னு அவசியம் இல்லையா
இல்லடா பரவாயில்ல நான் வந்து இப்படி தான் போகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும் டேசன் டவரில் நீ என்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ண போற அப்படின்ட்டு அவன் வந்து கேட்குறான். இது வந்து நீ ஒரு வாரமாக போற அப்படின்னு சொன்னல அது வந்து ஒரு வகையான ட்ரைனிங் மாதிரி அப்படின்னா நீ வந்து இன்னுமே ஸ்ட்ராங் ஆயிருவா அப்படின்ட்டு அவன் வந்து கேட்குறான். ஆல்ரெடி நீ வந்து எஸ்ஆர் கிரௌண்டில் தானே இருக்க அந்த டவர் வந்துருச்சு. சங்கம் வந்து அங்கே இறக்கி விட்டு அவன் வந்து கிளம்பிடுறான். சங் வந்து அவன் பர்ச்சேஸ் பண்ண ரிங்கையும் ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிறான். அது வந்து ஒரு வாட்டர் பேஸ்டான ரிங்கு. அப்புறம் அந்த ட்ரெஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வின் பேஸ்டான ஒரு ட்ரெஸ். ஒரு வழியா ஹீட்டு கிட்ட இருந்து எனக்கு ப்ரொடெக்ஷன் கிடைச்சிருச்சு. டீமன் கேஸில் கான்கர் பண்ணுறதுக்கு இப்போ நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து அவனோட கொஸ்டின் ஃபோன் வந்து பார்க்குறான். அதில் வந்து 2 டீமன் சோலோ வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறமா டீமன் பேரனோட சோலோ வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு ரிவார்டா வந்து ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் ரூல் ஸ்டோன் வந்து அவனுக்கு கிடைக்குது. இது என்னன்னா ஜாப் ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில்லாக இருக்கே அப்படின்ட்டு அவன் வந்து நினைக்கிறான். ஓகே என்னால் வெயிட் பண்ணவே முடியல. லாஸ்ட் டைம் போனதோட ஹைஸ்டான ஃப்ளோருக்கு போ 76th ஃப்ளோருக்கு போ அப்படின்ட்டு அவன் வந்து சொல்கிறான். டக்குனு பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து அந்த ஃப்ளோருக்கு டெலிபோர்ட் ஆகிட்டான். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா யோஜனோட வீட்டில் வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிறாங்க. அவன் வந்து வீட்டை விட்டு போவோம் அப்படின்னா நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்களா? நம்ம வளர்த்த புள்ள நம்ம வீட்டை விட்டு போகிறோம் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து சொல்லிடுறாரு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அவனுக்கு வந்து வயசாயிருச்சல அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாரு. அவருக்கு ஏதோ மயக்க வர மாதிரி இருக்கு. அவர் வந்து மயங்கி அதே இடத்துல கீழே விழுந்துடுறாரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து அந்த பீஸ்ட்டை வந்து பார்த்துறான். அந்த நேரத்தில் அவனோட ஷேடோ சோல்ஜர் ஃபேங் வந்து கூப்பிட்டுறான். அப்போ அவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. 2 பேரும் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஃபயர் பால் கிரியேட் பண்ணுறாங்க. பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்டாக்ல வந்து அந்த பீஸ்ட் வந்து சாமலா போயிருது. சங் வந்து ஷாக் ஆகிட்டான். நான் வந்து இனிமேல் இந்த மாதிரி அட்டாக்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு அந்த ஸ்பியர் ஆஃப் அவரேஜ் வந்து ஃபேங்கை ஹோல்ட் பண்ணட்டும் அப்படின்ட்டு அது கையிலே கொடுத்துட்டாங்க. பார்த்தோம் அப்படின்னா யோஜினோட அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. இன்னும் வந்து பார்க்கறதுக்காக வந்தானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமா நேற்று வந்து நீங்கள் மை கீழே வந்துட்டீங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு என்னாச்சு எக்ஸ்டர்னல் ஸ்லம்பரா அப்படின்னு கேட்குறான். ஆமாம்மா நீங்கள் வந்து எப்போயாவது ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு தூங்காமையே ரெஸ்ட் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டக்குன்னு தூங்க போயிருவீங்க. ஒரு இட்டர்னல் ஸ்லீப்பாக மாறிடுறது. இந்த டிசீஸ் எனக்கே வந்தது அப்படின்ட்டு அவர் வந்து கேட்குறாரு. யாருக்கெல்லாம் லோவான மேஜிக் பவர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதோ அவங்களுக்கு வந்து இந்த டிசீஸ் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஹண்ட்ரோட மேஜிக் பவருக்கு யாரெல்லாம் ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் அது வரும். உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஹண்ட்ரு ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. என்னோட பையன் வந்து ஒரு ஹண்ட்ரு தான் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் இதுதான் உங்கள் பிரச்சனை அப்படின்ட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அவர் வந்து நினைக்கிறாரு இந்த உலகமே மேஜிக் பவர் ரெசிஸ்டன்ஸாக சூழ்ந்துருச்சு. ஆனால் எனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸே இல்லையா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த உலகத்தால் நான் வந்து ஒதுக்க வைக்கப்பட்டுட்டேனா அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2 பேர் ரோடு நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குதுல்ல. நம்ம அப்புறமா இங்கே வந்து ஃபிஷிங் பண்ணலாமா அப்படின்ட்டு இன்னொருத்தையும் வந்து கேட்குறான். நம்ம வந்து இப்போ பேட்ரோலில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கேன். எதிர்த்தாப்புல ஒரு ஆள் வந்து நிற்கிறான் ரோட்டில். அது ஆக்சுவலி ஆள் கிடையாது, ஒரு ஃபயர் ஃப்ளை டீமன் தான் அது. சங் வந்து இப்போ அவனோட கரண்ட் லெவலில் இருக்கிற எல்லா டீமனையும் கொடுத்தான். நான் வந்து ஷோல்டர்ஸை கரெக்டாக பிரித்து அனுப்பி விட்டுட்டேன். அதனால அவங்க எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிட்டாங்க. அவங்கள வெளியில் அனுப்புறதுக்கு முன்னாடி நான் வந்து 2 ஆர்டர் வந்து கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ரூல் வந்து என்னன்னா அவங்க எல்லாரும் தனித்தனி டீமாக சண்டை போடணும். அவங்க கண்ணில் தெரியுற எல்லா இனிமையும் அவங்க கொள்ளணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வந்து என்ட்ரி பெர்மிட் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறமா எனக்கு கண்டிப்பாக நோட்டிஃபை பண்ணணும். என்னால் என்ட்ரி பெர்மிட் தவிர மற்ற ஐட்டம்ஸ்லாம் அப்டேன் பண்ண முடியாது. ஆனால் இப்போ முந்தியோட என்னோட பேஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நான் வந்து 80th ஃப்ளோர் போனதுக்கப்புறமா 2 நாள் ஆச்சு. ப்ராக்ரஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்கிட்ட எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு அவன் வந்து யோசிக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் அவனோட மேஜிக் பவர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ தான் நினைக்கிறேன் என்னோட சோல்ஜர்ஸ்லாம் யாரோ கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. அவன் வந்து பார்க்குறான். அது வந்து ஹை ஆஃப் டீம் ஏ அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு. ஹை லெவல் டீம் வந்து இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல. நான் வந்து டீம் ஏ வந்து கூப்பிட்டு மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் வந்து முடிவு எடுக்கிறான். அங்கே போய் பார்த்தப்போ தான் தெரியுது டீம் ஏவும் அட்டாக் பண்ணப்பட்டிருக்காங்க, டீம் பியும் அட்டாக் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்றது. இவங்களை கொண்ட இனிமே யாராக இருந்தாலும் அவங்க ரொம்ப டேஞ்சரான ஆளு. இந்த இடத்துல வித்தியாசமாக தான் நடக்குது அப்படின்ட்டு அவன் வந்து சென்ஸ் பண்ணிடுறான். ஃபேங் வந்து எப்பயுமே டீம் ஏ கிட்ட தான் இருக்கணும். ஆனால் ரொம்ப தூரமாக இருக்கிற டீம் பி வந்து ஏன் அட்டாக் பண்ணாங்க அப்படின்ட்டு எனக்கு சத்தியமாக புரியல. ஒருவேளை அவன் வந்து ஃபேங்கோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லையா என்ன? ஒருவேளை அவன் வந்து வீக்கான ஆப்போனன்ட்களை டார்கெட் பண்ணுறான். அவனுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்க பட்சத்தில் அவனோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து யார் அப்படின்ட்டு அந்த போலார் பேரை வந்து பார்க்குறான். அதை பார்த்தோம் அப்படின்னா அந்த போலார் பேர் ஷேடோ ஷோல்டர்ஸ் கிட்ட வந்து அந்த எனிமி வந்து அப்பியறான். அவனுக்கு எல்லாரும் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அந்த போலார் பேரை வந்து கொண்டுறாங்க. சங் வந்து இது தூரத்துல தான் வாட்ச் பண்ணிட்டு நான் அப்போவே நினைச்சேன் இவங்களுக்கு இப்போ யாருமே இல்லை அப்படின்னு. சங் வந்து அப்பியறான். அவங்க 2 பேரும் இப்போ சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் அவனோட கத்தியை வச்சுட்டு சங் வந்து ஒரு ஆளை கொண்டுறான். நான் வந்து எப்பயுமே ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருப்பேன். மேஜிக் பீஸ்ட்டுக்கு வந்து ஃபியர் என்னன்னு தெரியுமா? ஒரு வழியா இப்போ அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு சங் வந்து இப்போ பயங்கர ஈவிலா மாறிட்டான். இதோட இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருது. அடுத்த நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.